ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிடையே ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போற பதிவு, குரு பார்வை எப்பொழுது சிறப்பாக இருக்கும். குரு அற்புதமான கிரகம்ங்க. சூரியன்ட்ட இருந்து ஒளியை வாங்கி 2 மடங்காக்கி கொடுக்கிற கிரகம் தான் பொதுவான கருத்து. இயற்கை சுபகிரகம் தான் அவர், முதன்மையானவர். முதன்மைன்னு இருக்குல்ல, சுக்கிரன் 2ஆம் நிலை, பௌர்ணமி சந்திரன் நல்ல அமைப்பு, புதன் தனித்த புதனா இருக்கணும். அப்படி அமைப்புகள்லாம் ஒளியுடைய அளவு. குரு பகவான் இயல்பு நிலையில 100% பலன் தர்றாருன்னா 100 வாட்ஸ் வச்சுக்கிறங்க. சுக்கிரன் 50 வாட்ஸ், பௌர்ணமி சந்திரன் 50க்கும் கூடும். அந்த அளவுக்கு நல்ல ஒளி, குருவ நிகரானவர்னு வச்சுங்களேன். புதன் வெடிபெருப்பு மாதிரி ஒரு 30% இது பாவத்துவம் இல்லாம இருக்கும்போது இயல்பு நிலையில சொல்றேன். இயல்பு நிலையில் அதனுடைய ஒளி அளவுகள் ஜாதகத்துல ஒளி கலப்பு ஏற்படும் போது கூடலாம். அங்க சந்திரன் ஒளி கம்மியாகலாம், புதனுக்கு நல்ல ஒளி வரலாம். பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடம் இதுலதான் இருக்குது. ஒளியியல் தான் ஜோதிடம், வேற எதுவும் நீங்க டைவர்ட் ஆகாதீங்க. கிரக சுபத்துவ பாவத்துவத்தெல்லாம் பலன் எடுக்கணும். ஆய்வாளர்கள் அதிகாரிகள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப நம்ம ஜாதகத்துல அந்த கிரகங்கள் ஒளியோடு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சனி முழுக்க பாவ கிரகம். ஒரு ஜாதகத்துல சனி நல்ல டபுள் வெளிச்சம் பெறுவார். அப்ப அந்த சனி பாரு நன்மை செய்யுமான்னா, துலாம் லக்கணத்துக்கு சனி யோகர் நன்மை செய்யும், ரிஷப லக்கணத்துக்கு யோகர் நன்மை செய்யும், மிதுன லக்கணத்துக்கு யோகர் நன்மை செய்யும். ஒரு ஆதிபத்திய சரியில்லாட்டா கூட வேலை செய்யும். அப்ப அந்த சனியை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி சனியின் வாயிலாக சுபத்துவம் நிகழ்கிறதுன்னு எடுத்துக்கிறணும். அப்ப சுபத்துவ சனினா என்ன? சனியோட தொழில் தாங்க கருப்பு நிற பொருள்கள், இந்த மாதிரி அமைப்பு தான். கடின உழைப்பு, இந்த மாதிரி தான். கடின உழைப்பு இல்லாம சொகுசா இருந்தா அது நமக்கு அது திருப்தியற்ற பணத்தை தரும். டாஸ்மார்க் இந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும், நீ சத்திராவங்கள் அமைப்புல கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் சனி தாங்க. அது வேற இந்த டைவர்ட் ஆகக்கூடாது. இப்ப குரு பகவான் எப்பொழுது அவருடைய பார்வை சிறப்பா இருக்கு, இதுலதான் கணக்கு இருக்குது. ஒரு கிரகத்தை சுபத்துவப்படுத்துற மாதிரி தெரியும் நமக்கு. அதாவது கடகத்துல அவர் நல்ல ஒளி கொண்டுள்ளார், பொதுவான கருத்து புத்தகத்துல இருக்கும். உச்ச ஒரு பார்த்தால் தோஷம் நீங்கும்னு. நம்ம ஜாதகத்துல உச்சத்துல இருப்பாரு, ஆனா பார்வை இருக்காது. நீங்க பலன் சொன்னீங்கன்னா தப்பா போகும். அதைத்தான் விளக்க போறேன். என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட கல்வி முதல் திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, ஆயுள் ஆரோக்கியம், எந்த ஒரு விஷயமானாலும் என்னுடைய வீடியோல முழுசா பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஒரு பலன், உங்க கேள்விக்கு அதுல பதில் இருக்கும், தேடுங்க, கண்டிப்பாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையில் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கங்களோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப குரு பார்வை எப்பொழுது சிறக்கும் மறுபடியும் சொல்றேன். குரு அற்புதமான கிரகம் தான். அது இருக்கிற இடத்தை பொறுத்து ஜாதகம் மாறுபடுங்க. இதைத்தான் நான் இதில் விளக்க போறேங்க. இங்க பாருங்க, ஒவ்வொன்றும் தனித்தனி, எல்லாத்தையும் ஒன்னா நம்ம நினைச்ச கூடாது. குரு இத்தனை இடத்துல இருக்கா ஒரு ஜாதகத்துல நினைக்க கூடாது. ஒவ்வொரு நிலைகள். இங்க உச்சந்தாங்க குரு பகவான். நிலை எப்படி இருக்குங்க? சனி நெருங்கிட்டாரு, செவ்வாயும் அங்க குரு, ராகு அங்க இருக்குது. அப்ப 2 இருட்டு. இந்த இடத்துல குரு செவ்வாய் நட்பு பலனளிக்காது. 2 துஷ்டர்கள் இருக்காங்க பாருங்க. அப்ப இந்த இடத்துல சந்திரனுடைய நிலையை வச்சு, சந்திரனும் நீசமா இருக்காருன்னு வச்சுக்கிறீங்க, பரிவர்த்தனை வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒளிநிலை கம்மி, பவர் அமாவாசை நோக்கி போறாரு. போகும்பொழுது குருவுக்கு பார்வை இருக்காதுங்க. அந்த பார்வை இல்லாத அமைப்புலையும் டிகிரி வைஸா பாக்குறது. என்னத்தையும் ஒரு 10% பார்வை, இந்த டிகிரி எல்லாம் விலகி இருந்துச்சுன்னா என்னத்தையும் பார்வை இருக்கும். நட்பு ரீதியான பகை ரீதியான பகைக்கு எவ்வளவு பார்வை இருக்கோ அந்த அளவாவது இருக்கும். இந்த பார்வையை எதிர்த்தாப்புல இருக்கிற வாங்குதான்னு பார்க்கணும், சரியா நெத்திப்பொருள் அடிக்கிற மாதிரி. இந்த செவ்வாய் சனியுடைய தொடர்பு இந்த கிரகத்துக்கு வரக்கூடாது. இதுலதான் பலன்கள் இருக்கு, நல்லா கேளுங்க. அப்ப கிரக தொடர்புகள்ங்க எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு? கட்டத்தை மீறி சேர்ந்திருக்கும், ஒளியோட இருக்கும், இருளோட இருக்கும், அம்ச நிலையை தெளிவு பார்த்துக்கலாம். ஒரு நேரத்துல கணிக்க சிக்கலா இருக்கும். 2மே நல்ல ஆதிபத்திய கிரகங்களா இருக்கலாம். சிம்மத்துக்கு புதனும் நல்லவர் தான், செவ்வாய் நல்லவர் தான். 2 பேரும் கூட புதன் நல்லவர், செவ்வாய் நல்லவர், யோகாதிபதி. 2மே சுபத்துவமா இருக்கும். எந்த தொழில் எடுத்துனா அம்சத்தை பார்த்துடலாம். இப்படிலாம் நமக்கு இருக்குங்க. சரி, இங்க குரு தனிச்சு இருக்காருங்க. இந்த செவ்வாய்க்கு தொடர்பு இல்லை, இந்த சனி தொடர்பு இல்லை, தனியா இருக்காரு. ஒரு இமேஜின்
இவருக்கு ஒரு பலன் இருக்குங்க. நட்பு அதிநட்பு. இங்க குரு வளையம், இங்க சனி தொடர நல்லா பார்வை இருக்கும். இங்க குரு இங்க வந்து நீசமா தெரியும். சனி பரிவர்த்தனை பெறும் பொழுது இங்கே பலம் பெறுவார். இங்க இருந்தா பார்வை வரும். இங்க நீச பார்வை பரிவர்த்தனை ஆயிட்டா பார்வை பலம் அதிகம் இருக்கிற பலன்கள் நன்றாக இருக்கும். பார்வையும் அதிகரிக்கத்தான் செய்யும், நல்லபடியாக தாங்க இருக்கும். அடுத்து இங்க குரு நீசமா இருக்காரு, மற்றதெல்லாம் மறந்துருங்க. சனி இங்க இருந்து பாக்குறாரு, ஓடி வரையும். எங்க நேருக்கு நேரம் பாக்குறாரா தள்ளி பாக்குறாருன்னு பார்க்கணும். இந்த அதிபதியே சனி தானே, இந்த இடத்துல நச்சுன்னு மாட்டிக்குவோம். சனி வந்து நேருக்கு நேரம் பாக்குறான்னு பார்க்கணும். சனி பார்வை கிடைக்கத்தானே செய்யும். இப்ப கொஞ்சம் ஒளி கம்மிங்க, இப்படிலாம் பார்க்கணுங்க. எய்தாப்புல இருந்து இங்க இருந்து இப்ப குரு பாக்குறாரு வச்சுங்களேன். இந்த குரு பாக்குற மாதிரி நினைக்க வேணாம். இந்த குருக்கு இருக்காரு, இங்க சந்திரன் சாரி அதாவது பௌர்ணமி சந்திரன் அடிக்க வச்சுங்களேன். இந்த பாவத்துவம் குறையும். இருந்தாலும் முதல்ல கெடுதல் பண்ணி அப்புறம் நல்லபடியா வரும் பலன். பார்வையும் அப்படித்தான். இருள் அதாவது இருள் தாக்குதல் அதிகமா இருந்தா குருவுக்கு ஒளி கம்மியாயிரும். இருளை காட்டிலும் வெளிச்சம் அதிகமா இருந்தா நல்ல பார்வை இருக்குங்க. இவ்வளவுதாங்க. அப்ப பலன்கள் தான் இருக்குது. அப்ப குருபகவான் முதல் சுபக்கிரகம், தோஷங்களை போகக்கூடியவர் முதன்மையானவர். இதை நம்ம அவருக்கு பார்வை இருக்குன்னு நினைச்சா தாங்க பலன்களை சொல்ல முடியும். இது போன்ற வீடியோக்கள் நிறைய தரேன், பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு குரு பிள்ளைகள், பண சம்பாத்தியம், ஒழுக்கம் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இந்த திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. நாளை 2026 எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு தனித்தனியா வீடியோ போடுறேன், பாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி.